நல்லதே நினைங்கங்க, நல்லது நடக்கும். இது எத்தனை பேர்ட்ட நாம சொல்லியிருப்போம், இல்லை எத்தனை பேர் நமக்கு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் நம்முடைய ரப்பு சொல்கிறானே, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுப்போமா? அதாவது அல் அன்ஃபால்ல 70வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், யா ஐயுஹன் நபி, நபியே நீங்கள் சொல்லுங்க, குல் லிமன் ஃபி ஐதீக்கும் மினல் அஸ்ரா, நீங்கள் பிடிச்சிட்டு வந்த அந்த கைதிகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ரசுல்லா ஒரு போர்க்களத்தில் வெற்றி கொள்ளப்பட்டு கைதிகளை பிடிச்சிட்டு வர்றாங்க. கைதிகளாக பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும்? நம்ம பயங்கர கோபத்தோடு இருப்பாங்க. நம்மளை இப்படி பிடிச்சிட்டு வந்துட்டாங்களே, நம்மளை என்ன பண்ணுவாங்க? பயம், பதஷ்டம், கோபம், ஏதாவது பண்ணிங்கன்னு தப்பிச்சிடலாம். யாரை வெட்டுறது, எப்படி தப்பிக்கிறது, நம்முடைய படை நமக்கு திரும்ப வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுமா, நம்மளை கூட்டிகிட்டு போவாங்களா, இப்படி பல கெட்டெண்ணங்கள் வந்துட்டுருக்கும். அந்த கைதிகள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், அலமுல்லாஹு ஃபி குலூபிக்கும் ஹைரா, உங்களுடைய எண்ணத்தில் நல்லது இருக்குன்னு அல்லாஹ் அறிந்தால், அதாவது அல்லாஹுக்கு தெரியும் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது அல்லாஹுக்கு தெரியும். அதை நம்ம புரிஞ்சிக்கணுன்ற பாஷையில் தான் அல்லாஹ் இப்படி சொல்லி காமிக்கிறான். உன்னுடைய எண்ணம் கெட்ட எண்ணமாக இல்லாமல் அது நல்ல எண்ணமாக இருந்துச்சு அப்படின்னா, யுஅதீக்கும் ஹைரா மிம்மா உஹித மின்கும், உங்ககிட்டேருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட அந்த நல்ல எண்ணத்துக்காக அதை விட சிறந்ததை நான் உங்களுக்கு வழங்குவேன்னு நீங்கள் அந்த கைதிகள்கிட்ட சொல்லுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதுதான் நமக்குமான பாடம், இது நமக்கான இறைவேதம். ஒவ்வொரு வாசகமும் நமக்கான பாடம் இல்லையா? நம்மக்கிட்ட அல்லாஹ் பேசுறது இல்லையா? இதே பாடத்தை நாம் கற்றுப்போம். எப்படி? நம்முடைய உறவுகள் யாரோ ஒருத்தவங்க நம்மளை காயப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, நம்மகிட்ட இந்த திருடி பல வகையில் நம்மளை ஹர்ட் பண்ணி, திட்டின்னு ஏதோ வகையில் யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணிக்கிட்டே தானே இருக்காங்க. அந்த மாதிரி யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணாங்க அப்படின்னா, கஷ்டப்பட்டாங்கன்னா, அவங்க மீது நீ கெட்டெண்ணம் கொண்டு அவங்கள எப்படியாவது பழி வாங்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு அவங்க மீத புறம் பேசி, கோல் பேசின்ற மாதிரி செய்யாமல், நீ அவங்க மீது நல்லெண்ணம் வச்சின்னா, அல்லாஹு ஃபி குலூபிக்கும் ஹைரா, உன் உள்ளத்துல நல்லது இருக்குன்னு அல்லாஹுக்கு அறிஞ்சானா, அல்லாஹுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, யுதீக்கும் ஹைரா மிம்மா உஹித மின்கும், உன்கிட்டேந்து இருந்துச்சு இல்லையா அந்த நல்லெண்ணம், அதை விட அல்லாஹ் உனக்கு பல மடங்காக தான் தருவேன். அது இம்மை வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மறுமையாக இருந்தாலும் சரி. நீ அவங்கள விட்டு கொடுத்து போ, நீ நான் விட்டுட்டு போ அப்படின்னு நம்ம அல்லாஹ் பார்த்துப்பான், அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிரு. அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உன் எண்ணத்துக்காக வேண்டியே அதை விட பல மடங்காக உனக்கு நான் தருவேன்னு அல்லாஹ் சொல்கிறான். நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் சரிப்படுத்தி கொடுப்பான். நம்முடைய வாழ்வாதாரமாக இருந்தாலும் சரி, நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கான சிறந்ததாக இருந்தாலும் சரி, அதை நமக்கு அல்லாஹ் சிறந்ததாக தான் நமக்கு ஆக்கி கொடுப்பேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹுடைய வார்த்தை பொய்யாகுமா? நம்ம யார் நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் முடிஞ்ச அளவு முயற்சி செய்வோம். அவங்க மீது நல்ல எண்ணமே வைக்கிறதுக்கான எண்ணத்தை அல்லாஹ் கிட்ட கேட்டுகிட்டே இருப்போம். எந்த முஸ்லீம் மீதும் கெட்ட எண்ணம் எனக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டுகிட்டே இருப்போம். அல்லாஹ் இடத்துல நெருங்கிக்கிட்டே இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி